ஸ்ரீகுருभ्यो நமः. ராமாயணம் அறத்தை அள்ளி வீசற கிரந்தம். அதுல தசரதருக்கு 3 மனைவிகள். ராஜானோ பகுவல்லபா, அரசர்களுக்கு மனைவிகள் ஒன்றுக்கு மேல் இருக்கலாம் என்கிறது சாஸ்திரம். அவருடைய செயல்பாடுகள் விஸ்தாரமா இருக்கிறதுனாலே மனைவி இருக்கலாம். ஆனால் பற்ற மகிழ்ச்சி என்கிறவள் ஒருத்திதான் இருப்பார். பாக்கி எல்லாம் பத்திரியாக இருப்பார். தர்மத்தை கடைபிடிக்கிறவள் பற்ற மகிழ்ச்சி. அப்படி வச்சிருக்கிறது. ஆத்தியமா விவாகம் பண்ணிக்கிற பத்திரி இருக்காளே தர்மபத்திரி, அவள்தான் அவருடைய தர்மாதரணத்துக்கு சகதர்ம ஜனீதவா. அப்படி இருந்தது. குழந்தை இல்லாததுனால என்ன பண்ணார்? புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார். யாகாக்னியிலிருந்து பாயசம் வந்தது. அவர் என்ன பண்ணார்? கௌசல்யாதி பிரதமவதிதது பூபதி பாயசார்த்தம். மொத்தம் பாயசம் ஹவிச்சிருக்க, அதுல பால் எடுத்து கௌசல்யக்கு கொடுத்தார். கௌசல்ய கொடுத்தாருங்கிறதுனாலே உனக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். பட்ட மகிழ்ச்சி அவள்கிட்ட தான் பிள்ளைய அவர் எதிர்பார்க்கிறார். அவர் ஒரு பிள்ளையத்தான் எதிர்பார்த்தார். ஆனா அதை என்ன எடுத்து பாதி கொடுத்தா பாதி மிச்சம் இருந்தது. கிட்ட ஒரு 10 நின்று இருந்தா அவள் கைகேயி. பிராதானந்தம் பிரணய மதுரம் கேகயேந்திரஸ்ய புத்ரி. கேகே ராஜாவுடைய பொண்ணவள், 3வது மனைவி. ரொம்ப பிரியமான மனைவி. எங்கெல்லாம் வெளியில அவர் போறாரோ அங்கெல்லாம் இந்த கைகையையும் கூட்டிட்டு போவார். ஆமா, நெருக்கமான விவகாரங்கள்ல எல்லாம் இந்த கைகையை கலந்து போற. ஆமா, இவர் என்ன இப்படி பண்ணினார்? 3 மனைவி இருக்கிறோம், 3 பேருக்கும் கொடுக்க வேண்டாமோ அப்படின்னா, முதல் மனைவிக்கு கொடுத்தார், கரெக்ட். அத பாதி வேற கொடுத்து விட்டார். பாதிதான் மிஞ்சம் இருக்கு. அந்த பாதியை கைகிட்டே கொடுத்தார். பாயசம் முடிஞ்சு விட்டு இத பார்த்தா சகதர்மச்சரிக்கு அர்த்தம் இங்கதான் கரெக்டுடா. என்ன நினைச்சான்னா, தசரதர் எனக்கு பாதி கடைசி பாதி கொடுத்தாரு. ஏதேனேத்யௌ தரள மனசஹ பச்சுராலோச்யபாவம். இந்த 2 தேவிகளும், தேவி சப்தத்துலதான் பழைய காலத்துல ராணிகளை நாம சம்போதனம் பண்ணுவோம். ஆமா, 2 தேவிகள் பிரகாசமா இருக்கக்கூடியவா 2 பேர். தரள மனசா, ரொம்ப மெதுவான மனசப்பா. அந்த 2 பேருக்கும் பட்டமனிஷா இருக்கேன், ராஜாவுக்கு வலது கையாக இருக்கேன் என்கிற அகங்காரம் லெவலேசம் இல்லை. 2 பேருடைய மைண்டும் தர்மத்துல போச்சு, சிந்தனையில. அவ என்ன பண்ணா தெரியுமா? கெட்டிக்காரத்தனமா சுவாந்தாம்சாபியாம் ஸ்வயமகருதாம் பூர்ணகாமாம் சுமித்ராம். அந்த
கௌசல்யில இருக்கக்கூடியதான அறையிலேருந்து ஒரு கால்பங்கு, கைகைகிட்ட இருக்கக்கூடியதான அறையிலேருந்து ஒரு கால்பங்கு, சுவாப்தாம் சாத்தியாம், தன்னுடைய அர்த்த அம்சத்திலிருந்து அதுல இருந்து பாதி எடுத்து சுமித்ரைக்கு 2 பங்கு கிடைக்கும்படியா பண்ணினான். ஆமா, இது அவ 2 பேரும் எப்படி நினைச்சா தெரியுமோ, அவளா தீர்மானம் பண்ணலை. தசரத ராஜாவினுடைய மனசு இதுதான், அதை நாம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்து அவருடைய எண்ணத்தை இவ செயல்படுத்தினான். நீ ஒண்ணு கவனிச்சிருக்கியோ, கல்யாணத்துல நான் மனசு நீ வாக்கு சொல்லுவேன், பார்த்திருக்கியோ? அதாவது யவுரகம் பிருத்திவீத்வம் ரேதோகம் ரேதோபித்வம் மனோகமஸ்விபாத்வம் சொல்லுவேன். அந்த மந்திரத்தை ஒரு தடவை நினைச்சு பாருப்பா. அந்த மந்திரத்தினுடைய வெளிப்பாடு அல்லவா இங்க நடந்தது. ஆமா, தசரனுடைய மனச நடைமுறைப்படுத்தினவா இவ 2 பேரும். அப்போ அந்த மந்திரத்தில பதிபத்திரிகளுடைய மானச ஐக்கியத்தை எந்த அளவு அழுத்தம் திருத்தமா சொல்லப்படுதுன்னு நம்மளவா தெரிஞ்சுக்க வேண்டாமோ? ஏதே தேவியோ தரளவரசா பச்சுர் ஆலோச்சிய பாவம். இவா 2 பேரும் பதிவினுடைய பாவத்தை ஆலோசனம் பண்ணி பாவம் சமயத்து ஜாத்வா, ஆமா அப்படின்னா பண்ணிருக்கா. அப்ப தங்கிட்டு இருக்கிற பங்குல பாதி பாதி 2 பேரும் கொடுத்து அந்த சுமித்ரைய பூர்ண காமாவா ஆக்கினான். அவளுடைய விருப்பம் பூர்ணமானதாக பண்ணினான். பாரு, இதெல்லாம் சகதர்ம சரிதவாங்கிறது நினைச்சு பாரு. அவன் பண்ற தர்மத்தை கூட இருந்து இவன் பூர்த்தி பண்றாளே, அப்போ அது அப்படி இல்லவா வருது. பின்னாடி நினைச்சு பாரு, கௌசல்யிட்ட பிறக்கிறார் ராமன். அதை நமக்கு சொல்லி காட்டுறதும் விஸ்வாமித்ரர் குழந்தையா போயிட்டு இருக்கார் பாவம். அவர் ஏதோ தனது யாக சம்ரட்சணத்துக்காக ராமன் அழைச்சிட்டு போனார், கூட லட்சுமணனும் வந்தார். அப்படி போறார். அவர் ஆரை கூப்பிட்டார், லட்சுமணன் கூப்பிடலை. கவனிச்சு பாரு. கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்பிகம் அப்படின்வா சொன்னார். கூட படுத்திருந்தாலே அவரை கூப்பிடாது இல்லை. ஏன் தெரியுமா? அந்த லட்சுமணன் ராமனோட சேர்ந்திருந்து அவருக்கெல்லாம் அனுபவமோ அந்த அனுபவம் லட்சுமணனுக்கும் இருக்கு. லட்சுமணனுக்கு தனக்குன்னு ஒரு விருப்பமே இல்லை. ராமனுடைய விருப்பத்தை நிறைவேற்றதுதான். அதனால் ராமர் எழுந்திருந்தா லட்சுமணன் எழுந்திருக்கிறாண்டா. எதுக்கு நான் இந்த கதை சொன்னேன் தெரியுமோ? ராமாயணத்துல ராமர் அவதாரம் பண்ணதுக்கு லட்சியம் என்ன? ராவண வதம். ராஜாவா பிறந்து தாயார் தகப்பனால பாலூட்டி சீராட்டி அந்த ராஜபோகத்தை அனுபவிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு வரலடா அவர். இல்லை, இதை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரா? சுமித்ரைக்கு 2 பங்கு கொடுத்ததுனால 2 குழந்தை பிறகு. கைகைக்கு 1 தான் கொடுத்தா, 1 குழந்தை தான்.
கௌசல்யக்கு ஒண்ணுதான். ஆமா, கௌசல்ய இருக்காள, அவள் இந்த ராமனை ஈன்றெடுத்தவளாக ஆனான். பரதனை ஈன்றெடுத்தால் கைகேயி. லட்சுமணனும் சத்ருகனும் கௌசல்யை, கைகேயி, சுமித்ரா. அவ சொல்லுற போதே சுமித்ரானந்தவர்தனா, கைகேயானந்தவர்தனா, இப்படி எல்லாம் தான் அவ கூப்பிடுவா. மாதாவோட தொடர்பு இல்லாத அவனை சம்போதனம் பண்றதே இல்லையில. ராமாயணத்துல பாரு. ஆமா, அது போல கௌசல்யானந்தவர்தனா ராமஹா. மாதாவனுடைய பேரை சொல்லித்தான் புத்திரர்களை கூப்பிட்டான். அந்த அளவு தசரதனுடைய பேரை சொல்லலே இல்லை. இது நடந்தது இல்லையா? தாற்பயம் என்ன? தர்ம கிரந்தம் அல்லவா? இந்த மாதிரி 3 பேரை வச்சிருந்து இப்படி ஒரு காரியம் பண்ணறதுக்கு தூண்டி விட்டது ஆறு? ஸ்ரீமன் நாராயணன். அதனால அந்த ராமருக்கு வயசான உடனே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், நியமப்படி. ஆனா அந்த பட்டாபிஷேகத்தை முதல் நாள் நிறுத்துறான் கைகேயி. கைகேயி என்று சொன்னா பரதனுக்கு ராஜ்யபாரம் போனோம். கடைசி புள்ளையடா, எங்கேயாவது இருக்க முடியுமா சொல்லு? அவனுக்கு தான் ராஜ்யபாரம் போனோம். பெரிய பிள்ளை காட்டுக்கு போனோம் ராமன். எல்லாத்துக்கும் பெரியவன். ராஜ்யபாரத்துக்கு சாஸ்திரப்படி தர்மப்படி அவங்களுக்கு தான் உரிமை. அந்த உரிமையை கிள்ளி நடக்கும். கடைசி தவனுக்கு உரிமையை கொடுத்தான். 2வது பத்தி நினைக்கவே இல்லை. ஆமா, இப்படி ஒண்ணு நடந்தது. அவள் கையை கேட்டாள், எனக்கு 2 வரம். சம்பராசுர வதத்திலே நான் உனக்கு உதவி பண்ணின போது நீ எனக்கு 2 வரம் கொடுத்த, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு காலம் வந்து விடுச்சு. 2 நான் இப்ப கேட்கிறேன். 1 வரம் என்ன தெரியுமோ? என்னுடைய பிள்ளைக்கு ராஜ்யபாரம் பரதனுக்கு. இன்னொரு வரம், ராமன் 14 சம்பத்சரம் காட்டுக்கு போனோம். இந்த 2 பத்தி தான் பேச்சு. லட்சுமணை பத்தி பேச்சுட்டு நான் முன்னாடி சொன்னேங்க, ராமன் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் லட்சுமணன். ஆமா, அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமோ? ராமன் காட்டுக்கு கிளம்புற போது சுமித்ரை லட்சுமணன் கிட்ட சொன்னான், ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜா அயோத்தியா மடவீம் வித்தி கெச்சதாத எதசுகம் சொல்லி அனுப்புறாடா. நம்ம பிள்ளைய கோப்படாது, அவனுக்கு தான் கொடுத்துருக்கு. நீ எங்கே, நீ இல்லைன்னா நான் கஷ்டப்படுவேன் அப்படி சொல்லலை. தர்மவர்த்தி ராமன தசரதனா நினைச்சுக்கோ. அந்த ஜனக தடையார் கால அவதான் என்ன நினைச்சுக்கோ. நான் தான் அவள். அந்த காடு தான் அயோத்தி. அப்படி எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு அறிவுரை கூடுறா சுமித்ரை. அவள் எங்கேயோ போயிட்டாடா. இந்த அழகுல என்ன வைசித்தியம் தெரியுமோ?
பிதிர்வாக்கிய பரிபாலனம்னு ஒரு பேரு. எது பிதிர்வாக்கியம்? தசரதர் ராமர்கிட்ட கூப்பிட்டு நீ காட்டுக்கு போ சொல்லலேடா. 2 வரம் நான் கொடுக்க வேண்டியிருந்து ஒண்ணு நீ காட்டுக்கு போனோம், அதுவும் 14 சம்பத்சரம் பரதனுக்கு ராஜ்யபாரம். அதை நிறைவேற்றணும். நான் ஏற்கனவே அந்த கைகேயிக்கு வாக்தானம் பண்ணியிருக்கேன். அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை. கேட்ட உடனே அவர் பிரத்யேகத்து விழுந்து விட்டால் இங்க நடக்கிறதே தெரியாது. திரை மரவில நடக்கிறது. கைகேயி சொல்றான், நான் இந்த 2 வரம் கேட்டேன். அவர் அப்படியே மோகத்தை விட்டு விழுந்து விட்டார். எனக்கு கொடுக்க வேண்டிய வரம். சரி, அவர் வாக்தானம் பண்ணது நீ கேட்டுட்டேன்னா கொடுக்கறது தான் தர்மம். அவர் சொன்னது அவசியம் இல்லை. அவரை வாக்தானத்திலிருந்து அதுல இருந்து வரக்கூடிய இடையூறுல இருந்து காப்பாற்றணும். என்னுடைய பிதாவை அவர் சொன்ன வாக்குறுதியிலே அவர் நிறைவேற்றியது ஆகணும். பிதா கைகேயிக்கு கொடுத்த வாக்கியத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் தயாருதான். பிதா ராமனுக்கு வாக்கிய கொடுக்கலை. இல்லை, நீ கொஞ்சம் போ, நான் கொடுத்திருக்கேன். கைகேயிக்கு சொல்லலை. இல்லை, ராமன் எடுத்துக்கிட்டார். தசரதனை சுத்தமாக்கிறதுக்கு, முக்தராக்கிறதுக்கு. பாருடா, பிள்ளையனுடைய கடமை தசரதனை முக்தராக்கிறதுக்காக. அப்படி முக்தனாகான்னு போயிட்டார்னா வாக்கு தவறினவன் என்கிற ஒரு வடுவோட அவன் இருப்பண்டா. அவர் அப்படி இருக்கப்படாத. அவர் எனக்கு அவர் வாயாலே உத்தரவிடணும்னு அவசியம் இல்லை. அந்த உத்தரவு நான் எடுத்துக்கல. அவருக்கு உத்தரவை நிறைவேற்றணும். பிதிரு வாக்கிய பரிபாலனம். என்னுடைய பிதாவான தசரதர் கைகேயிக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதை நான் பரிபாலனம் பண்றேன். என்ன பரிபாலனம் பண்ண வேண்டியவன் நான். அப்படியே சொன்னார். ராமர் காட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய தர்மத்தை காமிச்சார். அதுதான் பிதிர்வாக்கிய பரிபாலனம். நாம நேரடி பிதிர்வாக்கிய பரிபாலனமே நம்மளுக்கு இல்லை. தசரதர இக்கட்டான சூழ்நிலை என்று அவருக்கு நல்ல பேரு வாங்கி கொடுக்கறதுக்காக அவருடைய வார்த்தையை நான் ஏற்றுட்டேன்னு கிளம்பி போறார். வேடிக்கை பாரு, 14 சம்பத்சரம் கைகேயி சொல்றான். என்ன 14 அப்படின்னா 12 சம்பத்சரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காத இருந்தாலே அவளுடைய சம்பந்தம் விட்டு. அப்புறம் பார்த்துக்கிறதுக்கு பல பரிகாரத்தோடு தான் பார்க்கணும். இப்ப சம்பந்த விகடனம் ஆயிடும். அதனால 14 சம்பத்சரத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தா என்னுடைய சொத்து அப்படின்னு ரைட்டை கொண்டாட முடியாது. அதனால அடுத்தது அவன் போறதுக்குள்ள இருந்தா ஏற்றுட்டு போறான் ராஜ்யபாரத்தை. அவனுடைய பிள்ளைக்கு தான் அடுத்த ராஜ்யபாரம். ராமனுக்கு ராஜ்யபாரம் ஒரு நாளும் கிடைக்காது. அவளுடைய சம்பந்தமே 12 வருஷத்துல முடிஞ்சு 14 ஆச்சுன்னா போயே போச்சு. அதனால்தான் நம்முடைய தர்மசாஸ்திரத்துல எங்கோ ஒருத்தன் போய் 12 வருஷங்கள் திரும்பினா கோவில் வச்சு அவரை திருப்பி பார்க்கறதுக்கு சொல்லுவாங்க. எல்லாத்த விட வேடிக்கை தெரியுமா, தர்மசாஸ்திரத்துல வீட்டு விட்டு போயிட்டான்னு 12 வருஷம் ஆச்சுன்னா அவன் போயாச்சுன்னு நினைச்சு அந்தியேஷ்டி பண்ண சொல்லுவான். அந்தியேஷ்டி பண்ணி முடிச்சு திரும்பி வந்து விட்டா நீ கவலைப்படாத, ஜாதகர்ம நாமகரணத்திலேருந்து ஆரம்பிச்சு புறந்தானாக வச்சு அவனை சேர்த்து போகும்போது இந்த நுணுக்கமும் நமக்கு இதுலேருந்து தெரியல. அதனால
ராஜ்யபாரத்துல என்னென்னைக்கும் அவகாசம் இல்லாத பண்றதுக்கு தான் இந்த 14 பயன்படும். ஆமா, என்னென்னைக்கும் என்னுடைய பிள்ளைக்கு தான் அரசு எங்களுக்கு நிர்தாரணம் பண்றவும் ஆயிடுச்சு. இவ கேட்டா என்னுடைய பிள்ளைன்னு, அந்த பிள்ளை இல்லையே. அப்போ எல்லாம் இவ விருப்பம் தான், பரதனுடைய விருப்பம் ஒண்ணுமே இல்லை. உடனே அவர் என்ன பண்ணார், காட்டுக்கு போனார். சீத கிளம்பினா வரப்போறேன்னு. உனக்கு ராஜாஜி இல்லை, என்னுடைய மிருவாக்கிய வழிபாடுல நான் பண்றேன். இங்க எனக்கு மட்டும்தான் காட்டுல வாசம் பண்றதுக்கு அருகதை, நான் மட்டும்தான் அதை கடைபிடிக்கிறோம். ராமன் 14 சம்பத்திரம் தான் சொன்னார், குடும்பத்தோட சொல்லலை. அதை தவிர நான் இல்லாத போது என்னுடைய தாயார் தகப்பனாருக்கு ஆற்ற வேண்டிய தர்மங்கள் எல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் என்னுடைய ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதான இடைவெளி எல்லாம் பூர்த்தி பண்ண வேண்டியதான நீ ஒருத்தி என்னோட கொண்டாட்டியா இருக்கிறதுனால அது தேவை என்னெல்லாமோ சொல்லி பார்த்த. அவளுக்கு என்ன தோணும், சீதைக்கு என்ன இது, எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் என்ன சொன்னார், இயம் சீதா மமசுதா சகதர்ம ஜனீதவ, உன்னோட சேர்ந்து தர்மத்தால் விட்டாலும் நீ ஒரு தர்மத்தால் விட்டாளுக்கு போற, பின்னாடி வர வேண்டியிருந்தாங்க. அவ ஏற்றுக்கிறதாக இல்லை. கெட்டிக்காரத்தன்மா ராமன் அவளை விட்டுட்டு போறது தயாராயிட்டார். அப்ப சொன்னார் சீதை, என்ன சொன்னார், எங்க அப்பா ஏமாந்து விட்டார், நீ புருஷன் நினைச்சிருந்து விட்டார். சுயம் புருஷ விக்கிரகம், பௌருஷம் இல்லைன்னு அவர் தெரிஞ்சு அப்பா அவருக்கு பட்டு கூட்டிட்டு போனார். சுமித்திரதான் பையனை தாரா அனுப்பியாச்சு. இதுல ஒரு சுவாரஸ்யம் பாரு, சுமித்திரை கூட அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன, ராமம் பிறந்த உடனே லட்சுமணன் 2 பேரும் சேர்ந்து குருகுலவாதங்கள்லாம் எல்லாரையும் கொடுத்து தெரிஞ்சு வந்த உடனே விஸ்வாமித்தர் வந்தார். வசிஷ்டர் உட்கார்ந்திருக்கார். தசரதர், நான் யாகம் பண்ண போறேன், அந்த யாக சம்ரட்சணார்த்தம் ராமனை எனக்கு அனுப்பு. ஆமா, அவனுடைய லட்சியம் ராமன் அனுப்பினார். வசிஷ்டர் சொன்னார், விஸ்வாமித்தர் கோபிஷ்டர், அவர் சொன்னத்தை நீ செய், எல்லாம் நன்மைக்குத்தான் சொல்லி அனுப்பி. முதல்ல மாட்டேன் மாட்டேன்னு சொன்னார். மாட்டேன் மாட்டேன் நிஷேதம் பண்ணதுனால அனுப்ப வேண்டாதவன் அது லட்சுமணன், அவனையும் சேர்த்து தரேன். ஆமா, அங்கேயே சேர்த்து அனுப்பியாச்சு. அதுல இருந்து ஆரம்பிச்சு ராமனும் லட்சுமணரும் எங்கெல்லாம் உண்டோ 2 சேர்ந்துதான். உடனே பாரு, காட்டுக்கு போற போது இவன் தான் மிதர்பாக்கிய பரிபாலனம் பண்ணணும். அவனுக்கு இதுக்கு கைகை இவரை கூப்பிட்டுதான் சொன்னான், லட்சுமண கூப்பிடல. இருந்தாலும் அதுல சமன்வயம் ஆயிடலாம். ஏன்னா 2 பேரும் நித்திய சம்பந்தித ஆளா இருக்கா, அது கடைசி வரைக்கும் இருக்கு. அப்படி ஆயிடுச்சு. காட்டுக்கு போயாச்சு. காட்டுல லட்சுமணன்
இவா ரெண்டு பேருக்கும் ரட்சகன் சுசூஷாபரன் அங்க பர்ணசாலையில இருந்துருக்க. கைகேயை லோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வெய்ய ஆரம்பிச்சாச்சு. என்ன அக்கிரமம்! உள்ளைக்கு ராஜ்யத்தை வேணா பேராசை வாங்கிக்கோ, தப்பில்லை. கல்யாணம் பண்ணிட்டு புதுசா இப்பதான் வந்திருக்கான், அவனை காட்டுக்கு விரட்டுறே. ஸ்திரீ ஹிருதயம் சொல்லுவா, தெரிஞ்சுக்க முடியாது ஸ்திரீ ஹிருதயத்தை. சரியா இருக்கேது அப்படி சொல்லுவா. ஒண்ணு தேவை, உன் பிள்ளைக்கு வேணும் சொல்லலாம், அடுத்தவள் பிள்ளை காட்டுக்கு போனோம் என்னதுக்கு? இது நல்லா இல்லையே. அத்தனை பேருக்கும் கைகிட்ட கோபம் வருத்தம், அவள் கூற சுபாவம் உடையவனுங்கிறதால முடிவு எடுத்துப்பா எல்லாருமே. ஆமா, ஒருத்த கூட பாக்கி இல்லை. இது ஔதும்பராணி புஷ்பாணி ஸ்வேதவர்ணஞ்ச ராயசம் மத்ஸ்யபாதை ஜலேபஸ்யே நாரி ஹிருதய ஸ்திதம். எங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியலையேப்பா, அந்த கைகேயினுடைய ஹிருதயத்துல என்ன இருக்குன்னு பெரியவா சொல்லி கேட்டுருக்கோம். எங்கேயாவது அத்திப்பூவை பார்த்தாலும் பார்க்கலாம், வெள்ளக்காக்கா பறந்ததை பார்த்தாலும் பார்க்கலாம், ஜலத்திலே இருக்கிற மத்ஸ்யத்துக்கு அதனுடைய காலை பார்த்தாலும் பார்க்கலாம். ஆனா நாரியினுடைய ஹிருதயத்திலே இருக்கிற சமாதானத்தை நம்மால ஊகிக்கவே முடியாது. அப்படிதான் இந்த கோலாகலமா குழந்தை பிறந்து 4 பேரோட ராஜ்யபாரம் பண்ணதுக்கு அப்பதான் முதல்ல சுக்ராம்பரந்தனும் கொட்டியிருக்கான். அடுத்த நிமிஷமே அதுவும் வேடிக்கை பாரு, ராமா உனக்கு கூப்பிட்டார் ராமனை, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம். அவன் பேசாது போயிட்டார். சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து கூப்பிட்டார், வெளியிருந்தா பட்டாபிஷேகம், நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, காட்டுக்கு போனோம்னா சரின்னு விட்டார். ரெண்டுலயும் சரி. அவரே சொல்லுவார், ஆஹூதஸ்ய அபிஷேகாய விசிருஷ்டஸ்ய வனாயக நமயா லட்சிதஸ்தாக சொப்போ பியாகார விப்ரமா. கொஞ்சம் கூட அந்த முகத்துல ஒரு மாறுதல் தென்படவே. இது கொள்ளுன்னா குதிரை வாய காட்டுறது, கடுவாளம்னா மூடிக்கிறதுங்கிற மாதிரி இல்லை. ஆஹூதஸ்ய அபிஷேகாய உனக்கு வெட்டாண்டே அப்படியே முகம் மலர்ந்ததும் இல்லை. விசிருஷ்டஸ்ய வனாயா நீ காட்டுக்கு போனோம், கடுகடுப்பாவும் இல்லை. அப்படி ஒரு தீரோதாத்தன். அந்த ஹிருதயம் எப்பேற்பட்ட ஹிருதயம் நினைச்சு பாரு. சுகதுக்கே சமய கிருத்வா, இதெல்லாம் தெரியறது. அவன் உபதேசம் பண்ணான், இவன் தான் உபதேசம் பண்ணான். இந்த ராமன் தான் நாராயணனா இருந்த உபதேசம் பண்ணான். ஆஹூதஸ்ய அபிஷேகார விசிருஷ்டஸ்ய வனாயக நமயா லட்சிதஸ்தாத சொல்போபி ஆகார வித்தமா. அப்படி இருந்தார். சுகதுக்கங்கள்லாம் அவங்ககிட்ட இல்லவே இல்லை. அதனால இந்த கைகையை அத்தனை பேரும் திட்டினான். ஒருத்தர் கூட பெரிய பெரிய ஆசாமிலாம் கைகை பண்ண தப்பு, உதயத்துல கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லை. பிள்ளைக்கு ராஜ்யபாரத்தை கொடுக்கட்டும் வச்சுக்கட்டும், தப்பில்லை. முதல் பிள்ளையை சேர்ந்து கொண்டாட்டியோட அவன் போறான், பேசாத இருந்து காட்டுக்கு அனுப்பது 14 சமுத்திரம்னா என்ன இது? அப்படி இருந்துதான் பிரபாதம் எல்லா இடத்துலையும். இவர் இங்கிருந்து காட்டுக்கு போனார்.
அங்க போன உடனே என்ன ஆயிடுத்து, படிப்படிப்படியா ராவணன் சீதையை திருடிட்டு போயிட்டான். அங்க மாரீச்சனை வதம் பண்ணி வரவு சீதையை காணும். தேடி தேடி பார்த்தா சீதையை காணும். எங்கும் கிடைக்காத கஷ்டப்படுற போது இப்ப கஷ்டம் தெரியும். ஆமா, இப்போ துக்காக்கிராந்தமான தொங்கி போன முகம். அப்ப துக்காக்கிராந்தமா இருக்கிற போது அவர் என்ன சொல்றார், யுக்தமேனஹி கைகேய்யா கைகேய்யா யதஹம் பிரேஷிதோவனம். திங்க் பண்ணி பார்க்கிறார், சிந்தனை ஓடுறது. இரண்டாவது செய்தியை பறிகொடுத்து விட்டோமே அப்படின்னு உடனே கைகேயி ஞாபகம் வந்து கைகேயி காட்டுக்கு போன்னு அனுப்பினான். முதல் பையனா இருந்தாலும் உனக்கு அரசியல்ல இடமில்லை, அரச போகம் உனக்கு கிடையாது, காட்டுக்கு போ, 14 சம்பத்சரம் என் பிள்ளைக்குத்தான் அரச போகம் அப்படின்னு சொன்னான். அவளுடைய தூரதரிசித்துவத்தோடு நினைச்சு பாரு. அவள் நன்னா தெரிஞ்சிருந்தாப்பா, அவளை போல நல்லவள் இல்லை. இதுகளெல்லாம் இப்படி விஷயம் பண்றத துஷ்டை துஷ்டை கொஞ்சம் கூட அவிசாரிதமான வச்சனம் அது. அலசி ஆராய்ச்சி பார்க்காத வச்சனம். இவர் எப்படி தெரிஞ்சிருக்கா பாரு. விளையும் பெயர் முளையிலே தெரியும் என்கிற மாதிரி ஏகாபாரியா அலட்சிதா. இந்த ராமன் சொந்தம் பாரியை காப்பாற்றுறதுக்கு வக்கில்லாதவன் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி காப்பாற்ற போறான். அதனால அவனுக்கு இது வேண்டாம், காட்டுக்கு போட்டுன்னு சொன்னது அவன் சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு அந்த ராம ஹிருதயம் கைகேயே ரொம்ப வசந்தவள். எல்லாரும் வைகிற கைகேய அவள் வசந்தவள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ராம ஹிருதயம் அங்க படிச்சுட்டு அவர் சொல்றார். இதுல இருந்து நீ உங்க புரிஞ்சுக்கோ, எந்தெந்த இடத்த ஆறாரோடு அபிப்பிராயங்கள் எல்லாம் எப்படி வருது, தார்மீகமான வழியில வேலை செய்யும். மனச நிகிரகம் பண்ண ராமன் அத்தனையும் தெரிஞ்சிருந்து எதிலையுமே மனசுல பாவபேதம் வராமலேயே